வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் 11/9/2024 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லி வருகின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் 26ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் 11/9/2024. சூரியோதயமானது காலை 6:06 அயனம் தட்சிணாயனே. ருது வருஷ ருது. மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி. 33 நாழிகை 5 வினாடி. இரவு 7:20 வரை. அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி. இன்றைய ஸ்ராத்த திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் சூரிய வம்சாவளிகள் அந்த வம்சத்தில் சௌராதிமானக்காரர்களாக பிறந்தவர்களுக்கு ஸ்ரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டம்யாம் அஷ்டமி திதி. அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் சந்திரவம்சாவளிகள், அதாவது சந்திரனுடைய வம்சத்தில் வந்த சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டம்யாம் அஷ்டமி திதி. அதாவது சூரிய வம்சாவளிகள் சூராதிமானக்காரர்கள் தங்களது அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். அதே சமயம் சந்திரவம்சாவளிகளில் சாந்திரமானக்காரர்களாக பிறந்த மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பாத்திரபத மாதம், அதாவது புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் நாம் வருஷா வருஷம் நமது பித்ருக்களுக்கு
இந்த பித்ரு கர்மாவை செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரமானது சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த வேத தர்மசாஸ்திரத்தில் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நாம் அனைவருமே இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இந்த பித்ருக்கர்மாக்களை வருஷா வருஷம் செய்தாலும் அல்லது வருஷா வருஷம் நமது பித்ருக்களுக்கு கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்ருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக வரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான். அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்திலையும் இதில் எவை அனைத்தும் கடைப்பிடிக்கப்பட்டு தான் வந்தது. அனைவருமே இதில் இந்த பிரிவு அந்த பிரிவு அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒன்று தான் சாஸ்திரங்கிறது. ஆனால் நாளடைவில் என்ன போச்சுன்னா அவன் இஷ்டத்துக்கு அவள் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதனால் பலவிதமான இன்னல்கள் நம்ம சந்திக்கிறோம். இன்றைய வாசரமானது சௌமிய வாசரை, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், 29:59 மாலை 6 மணி 6 நிமிடம் வரை. அதன் பிறகு மூலா நட்சத்திரம், மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும், அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் அவர் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நாம் கொண்டாடினமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுபபலன்களானது நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நாம் அனைவரும் கொண்டாடக்கூடாது. இவை இரண்டையுமே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மைதான். இன்றைய யோகமானது காலை முதல் மாலை 6 மணி 6 நிமிடம் வரை சித்தயோகம், அதன் பிறகு மரணயோகம். இன்றைய விசேஷம் அலபியம், துர்வாஷ்டமி, லக்ஷ்மி ஆவாகனம். இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 12 மணி 6 நிமிடம் முதல் 1 மணி 36 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 7 மணி 36 நிமிடம் முதல் 9 மணி 6 நிமிடம் வரை. குளிகை காலமானது 10 மணி 36 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 6 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 5 மணி 40 நிமிடம் முதல் காலை 11 மணி 54 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 11 மணி 54 நிமிடம் முதல் மாலை 6 மணி 6 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 6 மணி 6 நிமிடம் முதல் பின்னிரவு 12 மணி 13 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 12 மணி 13 நிமிடம் முதல் வியாழக்கிழமை அன்று காலை 6 மணி 20 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.